உங்க அண்ணன் தான் வேலை இல்லாம அந்த கேஸ் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். நீயும் அந்த நினைப்பிலே இரு. உங்க 2 பேருக்கு வேற பொழப்பே இல்லையா? முதல்ல நான் சொல்றத கேளு. என்னடி? தனாக்காவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எங்க அண்ணன் தனாக்காக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம தப்பு செஞ்சவன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல. மாமா பண்ண விஷயத்தினால இப்ப போலீஸ்காரங்களுக்கும் தண்டனை கிடைக்க போகுதுன்னு டிவில சொன்னதை கேட்டல்ல. இதனால எங்க ஆளுங்களையும் மாட்டி விட்டுட்டியான்னு மத்த போலீஸ்காரங்க கோவம் எல்லாம் மாமா பக்கம் திரும்பாது. என்ன ராதிகா சொல்ற? பின் என்னத்த, இந்த விஷயத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? போலீஸ்காரங்களை பகச்சிக்கிறது. இதுல ஒரு 5-6 போலீஸ்காரங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த கதிரை தான் நமக்கு வேண்டப்பட்டவங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு காரணம்னு சொல்லி மாமாவை குறி வச்சு பிரச்சனை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாமா ராதிகா நடக்கும்? நடக்கும் அத்த. இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும். நீ எதுக்கு இப்ப அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னடி? இந்த வீட்ல யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ வாய் மூடிட்டு பேசாம போ. நீ பேசாம இருடி. ராதிகா சொல்றது சரிதான். யாரோ ஒருத்திக்காக போலீஸ்காரங்களை நம்ம பகச்சுக்கணுமா? நாம தான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன பண்றது? சண்முகம் தம்பி எங்கம்மா? உங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்கன்னா அப்ப சண்முகம் தம்பியே விடுதலை பண்ணிருக்கணும்ல. தம்பி எங்கம்மா? அத பத்தி எல்லாம் நாங்க விசாரிச்சுட்டோமா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மாமாவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தாமா இருக்கு. மூர்த்தி, எல்லாருக்கும் நீ துணையா இருந்து எல்லாருக்குமே நல்லதை பண்ணிருக்கப்பா.